الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகள் செய்யக்கூடியவர்களுக்கு மகத்தான கூலியாக சுவர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். நன்மைகள் செய்யாமல் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹு தஆலா மறுமையில் நரகத்தையும் படைத்து வைத்திருக்கின்றான். ஆக சுவர்க்கமும் மனிதர்களுக்குத்தான், நரகமும் மனிதர்களுக்குத்தான். இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குறுகிய கால வாழ்க்கை நமக்கு தந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஆயுளை தந்திருக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமூகத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். ஒரு சராசரியான ஆயுட்காலத்தை எங்களுக்கு நிர்ணயித்து சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமாரு உம்மதி மா பைன சித்தீன வஸ்ஸபீன், என் சமூகத்தினுடைய ஆயுட்காலம் 60 வருடங்களுக்கும் 70 வருடங்களுக்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். நபிகளார் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி இருக்கின்றான். 63 ஆண்டுகள் மாத்திரமே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆக 70ஐ தாண்டி வாழக்கூடியவர்கள் அது சராசரியிலிருந்து விதிவிலக்கானவர்கள். மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், ஹைருன் நாஸ் மன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் ஒருவருக்கு நீண்ட ஆயுளை அல்லாஹ் கொடுத்து அதிகமாக நற்செயல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் யார் பெற்றிருக்கிறாரோ அவர் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு 70 வயது, 80 வயது, 90 வயது என்றால் அவர் தனக்கும் நல்லவராக வாழ்கின்றார், தன் குடும்பத்துக்கும் நல்லவராக வாழ்கின்றார், அல்லாஹ்வுக்கும் நன்மைகள் செய்வதிலேயே அவருடைய ஆயுட்காலத்தை பயன்படுத்துகிறார். இவர் மனிதர்களிலே சிறந்தவராக இருக்கின்றார். மனிதர்களில் ரொம்ப கெட்டவன், தீயவன் யார் என்றால், 60 வயதை அடைந்தோம், யார் இன்னும் நன்மைகள் செய்வதில் ஆர்வம் காட்டாமல் பாவம் செய்வதிலும் அசிங்கங்கள் செய்வதிலும் தவறுகள் செய்வதிலும் தன்னுடைய 60 வயதையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் மிக கெட்டவர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக சுவர்க்கத்தை அல்லாஹ் நல்லவர்களுக்காக படைத்து தயார்படுத்தி அதை அலங்கரித்து வைத்திருக்கின்றான். நரகத்தை தீயவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்காக அல்லாஹு தஆலா அதையும் படைத்து தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். யார் ஒருவர் தன்னுடைய அதிகாரத்தை கண்டு பிறருடைய சொத்துக்களையும் பிறருடைய உரிமையையும் பறித்து கொள்கின்றாரோ ஃபகத் அவுஜபல்லாஹு லஹுன்னார், அல்லாஹு தஆலா அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சில மனிதர்களுக்கு நரகம் வாஜிப், கட்டாயமாகி விடுகிறது. அந்த மனிதன் யார்? மற்றவனுடைய பொருளை அபகரித்து தன்னுடைய பொருளாக அதை பறித்து கொண்டவர், மற்றவர்களுடைய உரிமைகளை பறித்து எடுத்து கொண்டவர் இருக்கிறாரே, இவர் நரகத்திலே நுழைவது என்பது ஒரு புறம் இருக்க, அவுஜபல்லா, அல்லாஹு தஆலா நரகத்தை அவனுக்கு வாஜிபாக்கி விட்டான். வஹர்ரம அலைஹில் ஜன்னா, சுவர்க்கம் அவருக்கு ஹராமாக்கப்படுகிறது என்று சொல்லிய போது ஒரு நபித்தோழர் நபிகளாரிடத்தில் கேட்டார், நபியே நாயகமே, வைன்கான ஷைஅன், மற்றவனுடைய பொருளை, ஒரு அற்பமான ஒரு பொருளை எடுத்தாலுமா அவனுக்கு நரகம் கிடைக்கும் என்று கேட்டபோது ஃபகால வைன்கான அராக்கன், மிஸ்வாக்கு செய்யக்கூடிய ஒரு மிஸ்வாக்கு குச்சி, ஒரு பிறருடைய ஒரு குச்சியாக இருக்கிறது, அதை நீங்கள் அநியாயமாக பறித்து எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது, நரகம் வாஜிபாக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே,
அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை யாரை கொண்டு அல்லாஹ் நிரப்ப காத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு நாள் பொழுது நரகமும் சுவர்க்கமும் வாத விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாம். விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தது, விவாதித்து கொண்டிருந்தது. நரகம் சுவர்க்கத்தை பார்த்து சொன்னது, சொர்க்கமே, என் வயிற்றுக்குள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? பெருமை அடிக்கக்கூடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், அநியாயக்காரர்கள் என் வயிற்றுக்குள்ளே நிறைந்திருக்கிறார்கள் என்று நரகம் சொன்னது. சொர்க்கம் சொல்லியதாம் நரகத்தை பார்த்து, நரகமே, சொர்க்கமாகி என்னுள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? மசாக்கீன், ஏழைகளான முஸ்லிம்கள் நிறைந்திருக்கிறார்கள். வொத்வாஃபா, முஸ்லிம்களான பலகீனமான மக்கள் என் வயிற்றுக்குள்ளே நிறைந்திருக்கிறார்கள் என்று சொர்க்கம் சொன்னதாம். இப்போ சொர்க்கமும் நரகமும் பிரதிவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே தீர்ப்பளித்தான். சொன்னான், சொர்க்கத்தை பார்த்து சொன்னான், நீ என்னால் படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அமைதியாக இரு. நரகத்தை பார்த்து சொன்னான், நீயும் என்னால் படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அமைதியாக இரு. அவங்க ரெண்டு பேரையும் நிரப்பக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா பொறுப்பேற்று கொண்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக ஒரு யாருக்கு நரகம் ஹராமாக்கப்படுகிறது, யாருக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் மற்றவனுடைய ஒரு சிறிய ஒரு மிஸ்வாக்கு குச்சியாக இருந்தாலும் அநியாயமாக பிறருடைய உரிமையை தன்னுடையது என்று உரிமையாக அநியாயமாக எடுத்துக்கொண்டாலும் ஔஜபல்லாஹு லஹுன்னார், நரகத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு வாஜிபாக்கி விடுகின்றான். வஹர்ரம அலைஹில் ஜன்னா, ஸ்வர்க்கம் அவருக்கு ஹராமாக்கப்படுகிறது. ஆக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இதிலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அருமையான ஹதீஸ் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம்மா கான யோமு ஹைபர், ஹைபருடைய யுத்தம் நடந்து முடிந்த போது அக்பல நஃபரும் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய சஹாபாக்களில் ஒருவர் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்தார். வந்து கொண்டு ஹைபருடைய யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்பட்ட இறை தியாகிகளை எல்லாம் நாங்கள் ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து சென்று கொண்டே இருந்தோம். ஒவ்வொருவரையும் பார்க்கிற போது ஃபுலானுன் ஷஹீதுன் வ ஃபுலானுன் ஷஹீதுன் ஹத்தா மர்ரு அலா ரஜுலின், எல்லோரையும் பார்த்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம், இவரும் ஷஹீதாகிவிட்டார், இவரும் ஷஹீதாகிவிட்டார், இவரும் இறை தியாகியாகிவிட்டார் என்று இறைவனுடைய பாதையிலே உயர்த்தியாகம் செய்து மரணித்தவர்களான ஷஹீதுகளை பார்த்து ஒவ்வொருவராக சொல்லிக்கொண்டே போனோம். போகின்ற போது அங்கே இன்னும் ஒரு ஜனாசா அங்கே மரணித்த நிலையில் இருக்கிறது. ஃபகாலு, சஹாபாக்கள் சொன்னார்கள், ஃபுலானுன் ஷஹீதுன், இவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டாரே என்று சொன்னபோது ஃபகாலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களை பார்த்து சொன்னார்கள், கல்லா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல. இன்னி ரஅய்துஹு ஃபின்னார், நிச்சயமாக அவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். ஃபி புர்தத்தின் அவ் அபாஅத்தின், கனீமத் பொருள், அதாவது யுத்தத்தில் கிடைத்த அந்த பொது சொத்திலிருந்து ஒன்றை, பிறருடைய சொத்தை தன்னுடைய சொத்தாக அவர் எடுத்து கொண்டார். அது என்ன பொருள்? தன்னுடைய தோளில் போடக்கூடிய ஒரு ஷால்வை, ஒரு போர்வை, அதை போன்ற ஒன்று, அது பிறருடையதாக இருந்திருக்கும் அல்லது ஒரு பொதுவான கனீமத், யுத்தகலத்திலே கைப்பற்றப்பட்ட அந்த பொருளாக இருக்கும். அதை எடுத்து கொண்டார், அனுமதி இல்லாமல் எடுத்து அவர் உரிமையாக்கி கொண்டார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் இருக்கிறார், அவர் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன். நீங்கள் நினைப்பதை போல கல்லா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கருத்தை அல்லாஹுடைய தூதர் இதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹுடைய பாதையிலே தன் உயிரை மாய்த்து கொண்ட ஷஹீதை பார்த்து சஹாபாக்கள், இவர் ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான், கடனை தவிர என்று மற்றும் ஒரு ஹதீஸ் சொல்லுகிறது.
அவருக்கு சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்கள் எல்லாம் கொடுப்பான் என்று பல ஹதீஸ்கள் சொல்லுகின்றன. சஹாபாக்கள் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிற போதுதான் அங்கே இன்னும் ஒருவர் ஷஹீதாகி இருக்கின்றார். அவரை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், இவரும் ஷஹீதாகி விட்டாரே என்று சொன்ன போதுதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஷஹீத் அல்ல. ஏனென்றால் அவர் ஒரு மற்றவருடைய பொருளை தன்னுடைய பொருளாக உரிமையாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவருடைய சுவர்க்கத்தை அவர் இழந்து விட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொழுகின்றோம், அந்த தொழுகையின் மூலமாக அந்த நன்மைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நோன்பு நோக்கின்றோம், அந்த நோன்பினுடைய நன்மைகளை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி செய்திருக்கின்றோம், ஹஜ்ஜினுடைய நன்மைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுகின்றோம், ஜிக்ர்கள் சலவாத்துகள் ஓதுகின்றோம், சதக்காக்கள் தர்மங்கள் செய்கின்றோம். இந்த நன்மைகளை எல்லாம் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எதன் மூலமாக தெரியுமா? மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருப்பதன் மூலமாக மாத்திரம்தான். பிறருடைய பொருளை நாம் அபகரிக்காமல் இருக்கும் வரைக்கும் தான். மாற்றமாக மற்றவனுடைய சொத்துக்களையும் மற்றவனுடைய உரிமைகளையும் மற்றவனுடைய ஹக்குகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு நோன்பு நோற்றுக்கொண்டு ஹஜ்ஜி செய்து கொண்டு எல்லா அமல்களையும் செய்து கொண்டு இது என்னுடையது 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 என்று பிறருடைய பொருளை வாங்கி நாம் உரிமை கொண்டாடி மற்றவனுடைய பொருளை எடுத்து நாம் வாங்கி விழுங்கி கொண்டு ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய அமல்களால் கூட எம்மை காப்பாற்ற முடியாது. எனவேதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ஒரு பொது சொத்தை நியாயமின்றி பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அநியாயமாக பொது சொத்துக்களை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. சொத்துக்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று தனியார் சொத்து, இன்னும் ஒன்று பொது சொத்து. பொது சொத்து என்றால் ஒரு பாடசாலை பொது சொத்து, மஸ்ஜிது பொது சொத்து, மதரசா பொது சொத்து, வாகனங்கள் நாங்கள் பயணிக்கின்ற பொது வாகன பொது போக்குவரத்துக்கள் பொது சொத்துக்கள், பொதுவான பூங்காவனங்கள் பொது சொத்துக்கள், கடற்கரைகள், வீதியோரங்கள், மைதானங்கள், இப்படியாக பொது சொத்துக்கள் ஏராளமாக எங்களுடைய பாவனைக்கு மட்டுமல்ல, நான் அனுபவிப்பதைப் போல பிறரும் அனுபவிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும், பயன்பெற வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இவைகளை நாங்கள் எல்லாம் நாம் முடியுமான அளவுக்கு சேதமில்லாமல் அவற்றை பயன்படுத்தி மற்றவர்களுடைய பாவனைக்காக நாங்கள் விட்டுவிட வேண்டும். அதே போல பொது சொத்துக்களை அநியாயம் செய்கின்ற விடயத்தில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். பள்ளிவாசல்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், அதே போல பொது இடங்களில் இருக்கக்கூடிய பொதுவாக வக்ஃப் செய்யப்பட்ட அன்பளிப்பு செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கலாம். இவைகளையெல்லாம் நாம் மிகவும் நீதியாக நியாயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாம் ஹலீஃபாவாக மதீனாவிலே ஆட்சி புரிந்த அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்திருந்து விளக்கு பற்ற வைத்து மக்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பயான் முடிந்ததற்கு பிறகு சில மக்கள் சில கேள்விகளை ஃபத்வாக்களை கேட்டு வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு மனிதர் இறுதியாக வந்தார். தன்னுடைய சொந்த விடயத்தை பேசுவதற்கு ஆரம்பிக்கிற போது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொது சொத்தின் எண்ணெயினால் பற்றி கொண்டிருந்த அந்த விளக்கை அணைத்து விட்டார்கள். தன்னுடைய சொந்த தேவைக்காக வைத்திருக்கிற விளக்கை அவர்கள் பற்ற வைத்தார்கள். அந்த மனிதர் கேட்டார், என்ன இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்று கேட்டபோது சொன்னார்கள், பொது சொத்தை என் சொத்தாக பாவிக்க முடியாது, நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் என்று அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள். பொது சொத்துக்களுடைய விடயத்திலே கவனமாக இருந்தார்கள். மஸ்ஜிதை விட்டு வெளியேறி செல்லுகிற போது அவருடைய கடமை நிறைவேறியதற்கு பிறகு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மேல் ஆடையை மஸ்ஜிது நபவியில் 2-3 தடவைகள் அப்படியே குலுக்கி விடுவார்கள், அப்படியே ஆட்டி விடுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், ஏன் அந்த அளவுக்கு குலுக்கி கொள்ளுகிறீர்கள்? பள்ளியினுடைய தூசியை கூட நான் என்னுடைய வீட்டுக்கு எடுத்து கொண்டு செல்லக்கூடாது. பள்ளியினுடைய தூசி கூட பொது சொத்து தான், அதையும் நான் வீட்டுக்கு எடுத்து சென்றால் நாளை மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டி வருமே என்று பயந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொது சொத்துக்களுடைய விடயத்திலே பாதுகாப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள்.
கொஞ்ச காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அந்த நோய் அவர்களுக்கு குணமடையாமல் தீவிரமாகி கொண்டிருந்த போது வைத்திய ஆலோசனை, சுத்தமான தேன் எடுத்து கொண்டு வந்து உங்களுடைய நோய்க்கு நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேன் தேடுகிறார்கள், எங்குமே கிடைக்கவில்லை. மதீனாவிலே மஸ்ஜிதுன் நபவியில் பைத்துல் மால் பொது சொத்திலே கொஞ்சம் தேன் இருக்கின்ற போது அந்த தேனிலிருந்து வைத்தியத்திற்காக கொஞ்சத்தை எடுத்துக்கொள்வதற்காக ஒரு நாள் அஸர் தொழுத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் எழுந்து சொன்னார்கள், பொது சொத்தில் இருக்கக்கூடிய தேனிலிருந்து என்னுடைய நோய் குணமடைவதற்காக சிகிச்சைக்காக கொஞ்சம் தேன் எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று ஊர் மக்களை பார்த்து அனுமதி கேட்டார்கள். ஊர் மக்கள் அனுமதி கொடுத்த போதுதான் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்தார்கள். தன் தேவைக்கு ஏற்றாற்போல தன் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்து அவர்கள் சிகிச்சை அளித்து குணமடைந்தார்கள். ஆக பொது சொத்துக்களை நாம் பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து பொது சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அறங்காவலர்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.